மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா முதல்ல நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவராக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா களத்துக்கு போக போகிறாங்க. களத்துக்கு போய் முதல்ல போராட்டக்காரர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை வழங்க போகிறாங்க. இப்போ நம்மளை மைய திமுகவும் சூப்பரப்பு அப்படின்னு நான் சொல்லும் நிச்சயமாக சொல்லாதில்ல, வேறு ஏதாவது ஒரு வேலையை அங்கே பார்க்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் திமுக அங்கே டிசைன் பண்ணுறாங்க. மறு குடி அமர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுற முயற்சியில் அந்த பகுதியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் எந்த லெவலில் இதில் ஜெயிக்கலை அப்படிங்கிறது விஜயோட சந்திப்புக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விஜய் அவர்கள் பற்றி நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ண சில தகவல்களை முதல்ல கொட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கிரியேட் பண்ணுற அந்த செய்தியை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிடலாம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தன்னுடைய மாநாட்டில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அப்போது போராட்டக்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் உங்களை சந்திக்கிறோம் சார், எங்கள் போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க, ஸோ ஒரு பரஸ்பரம் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வர வேணாங்க, நான் வரேங்க உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தரவாதம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விஜய் பரந்தூர் போகிறதுக்கான ஏற்பாடுகள் பெரிய லெவலில் நடந்துச்சு. ஸோ அம்பேத்கர் திடலில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கேரவனில் இருந்துக்கிட்டு பெரிய லெவலில் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கிட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை அடைந்து இப்போ வரைக்கும் நம்ம நம்புகிற செய்தியாக இருக்குது. ஏன்னா அந்த செய்தி திருமண மண்டபத்தில் இருக்க போகிறார், அங்கே இருக்க போகிறார், இங்கே இருக்க போகிறான்னு சொல்லி பல்வேறு கட்டங்களாக இது மாறி போகும்போது இப்போ ஃபைனலாக எங்கே வந்திருக்குன்னா, ஓகே இவர் கேரவனில் நின்று போராட்டக்காரர்களை சந்தித்து பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு கிளியரான அப்டேட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே டன். சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் போய் சந்திச்சாங்க, சீமான் சந்திச்சாங்க, திருமாவளவன் அவர்கள் சந்திச்சாங்க, வேல்முருகன் போனாங்க. இந்த மாதிரி சில தலைவர்கள் அங்கே போயும் போராட்டக்காரர்கள் 900 நாட்களை கடந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் போய் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சா ரொம்ப மாசாக இருக்கும். அல்லது அந்த பிரச்சனை வேறு விதமாக பெரிய லெவலில் ஒரு பேசுபொருளாக மாற்றினா என்ன செய்ய போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மற்ற சம்பிரதாய சந்திப்புமாய் இந்த சந்திப்பு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு தாவேக்கா கட்சியை வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய என்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது, என்னுடைய விஷயங்களாக இருக்குது. இப்போ நான் நேரடியாக திமுக கிரியேட் பண்ணுற அந்த செய்திக்குள்ளே வந்துடுறேன். உங்கள் எல்லாருக்குமே சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு இந்த செய்தியை பற்றி பேசுனா கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த பசுமை விமான நிலையமானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பகுதியில் அமையப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தனியாட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா 3500 ஏக்கர் இருக்குது. அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய புறம்போக்கு தனியாக இருக்குது. இந்த 3500 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 20 கிராமங்கள் உள்ள வருது. இந்த 20 கிராமங்களில் இந்த திட்டத்தினால நேரடியாக பாதிக்கப்படுறது 4 கிராமங்கள். இந்த 4 கிராமங்களில் 1000 குடும்பங்கள் இருக்குது. இந்த 1000 குடும்பங்கள் என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா மேஜரான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இந்த 4 கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மறு குடி அமர்வு அப்படிங்கிற ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா திமுக அரசு இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போதே பேரலாக அதையும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் மாதம் மறு குடி அமர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா டெண்டர் விட்டுருந்தாங்க. ஸோ மறு குடி அமர்வு அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு டவுன்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. பாதிக்கப்படுற 4 கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கிராமத்தில் இருக்கக்கூடிய 1000 குடும்பங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விமான நிலையம் வரப்போகுது. நீங்கள் இங்கே இருக்க வேணாம், உங்களுக்கு வேற ஒரு இடத்துல புதுசாக அற்புதமான ஒரு டவுன்ஷிப்பை கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அந்த மக்கள் மத்தியில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது முயற்சி பண்ணுறாங்க. அந்த டவுன்ஷிப்பில் ஸ்கூல் இருக்குது, சாலை இருக்குது, கழிவுநீர் போகிறதுக்கு வழி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி இருக்குது, ஏகப்பட்ட வசதிகள் அந்த டவுன்ஷிப்பில் இருக்குது. அந்த டவுன்ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை கிரியேட் பண்ணி உங்களுக்காண்டி கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டவுன்ஷிப்பை கட்டப்போறோம்னு சொல்லலை, யாருமா கட்ட போகிறா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கோ அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த டவுன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இந்த விமான நிலையத்தோட கட்டமைப்புலேயும் அவங்களோட மேற்பார்வை அடிப்படையில் தான் அத்தனை விஷயங்களுமே நடக்குது. இந்த டிக்கோ தமிழ்நாடோட ஒரு அரசு நிறுவனம் தான். இந்த டிக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டவுன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆலோசனைகள், சில கருத்துக்களை கேட்கறதுக்கு நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை நிர்ணயிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஒரு டெண்டர் கேட்டிருக்கோம். அந்த டெண்டரை பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் மாதம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். எந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டவுன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஆலோசனையை வழங்குறதுக்கு நாங்கள் இறுதி பண்ணியிருக்கோம்னா நைட் பிராங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தான் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். இந்த நிறுவனம் தான் எங்களுக்கு இந்த டவுன்ஷிப் சம்மந்தப்பட்ட நிறைய ஆலோசனைகளை சொல்ல போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பரந்தூர் விமான நிலையமானது 4 கட்டங்களாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு 2028க்குள்ளே பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்தி அந்த 2028க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் அந்த பரந்தூர் விமான நிலையத்தோட திட்ட செயல்பாட்டு விஷயங்களாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் ஒரு பக்கம் வரும்போது டவுன்ஷிப்பு ஒரு பக்கம் திறக்கணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த 4 கிராமங்களுக்கு
புதுசாக டவுன்ஷிப் இந்த நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் கிரியேட் பண்ணுற ஒரு செய்தியை விஜய் அவர்கள் போகும்போது இந்த நைட் பிராண்ட் நிறுவனம் தாங்க இந்த டவுன்ஷிப்பை உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க போகுது, இந்த உங்களுக்கு வந்து நாங்கள் வேறு இடத்துல வந்து அற்புதமாக ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பெரிய லெவலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. டிக்கோ அப்படிங்கிற அந்த அரசு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பரந்தூருக்கு கன்ஃபார்ம் போகிறார் அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வந்த பிறகு விஜய் அவர்கள் சந்திப்பு ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த டிக்கோ பார்த்தீங்கன்னா நைட் பிராண்ட் தாங்க நம்ம ஆலோசனை நிறுவனம். ஸோ இங்கே டிக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா நைட் பிராண்ட் தாங்க ஆலோசனை நிறுவனம். நைட் பிராண்ட்டை நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா 3 மாடலில் நீங்கள் வந்து டவுன்ஷிப்பை டிசைன் பண்ணுங்கள், 3 கருப்பொருள் அடிப்படையில் டிசைன் பண்ணுங்கள், எது பெட்டராக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து அமல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டவுன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் களத்துக்கு போகும்போது திமுக ஒரு பக்கம் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வரோம். ஸோ 4 கிராமங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த 4 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 1000 குடும்பம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட போது அந்த 1000 குடும்பங்களை விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சந்திக்க போகிறாரு. அந்த 1000 குடும்பங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக அரசு இந்த டிக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் பிராங்க் போன்ற சில விஷயங்களை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.